மோர் ஸ்வெட் இஸ் ஈக்குவல் டு மோர் ஃபேட் லாஸ் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஏன் ஜிம்முக்கு போகணும்? சம்மர் வந்தாவே எல்லாருக்குமே வெயிட் லாஸ் ஆயிருமே, ஏன்னா நம்மளாம் ஸ்வெட் ஆகுதுல்ல. சரி விடுங்க, ஏன் சம்மரோட வெயிட் பண்ணணும்? வீட்டில் ஃபேன் போடாமல் உட்காந்துக்கலாமே, அப்பயே ஸ்வெட் ஆகுது. அப்புறம் இதுக்கு ஜிம்லாம் ஸ்வெட் இஸ் ஈக்குவல் டு ஃபேட் லாஸ் இல்லை ஃபேட் பர்ன் அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஃபிட்னஸ் ஃபீல்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மித் இருக்கு. ஸ்டீம் பட் எடுத்தாவே போதும், இல்லை வெயில் இருந்தால் போதும், சும்மா ஸ்வெட் வந்தால் போதும் அப்படின்னு ஃபேட் லாஸ் ஆச்சுன்னா இது ஜிம்முக்கான அவசியமே இல்லை. ஸோ ஃபேட் லாஸ்னால் என்னென்னா, நீங்கள் பேர்ன் பண்ணுற கேலரிஸை விட இல்லை நீங்கள் கம்மியாக கன்சியூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும். இதுதான் சிம்பிளான லாஜிக், ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு 1000 கேலரிஸ் இன்டேக் பண்ணுறீங்கன்னா ஒரு 1200 ஒரு 1300 கேலரிஸ் நீங்கள் பேர்ன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும். இதுதான் பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஃபேட் லாஸ். நிறைய பேர் பார்த்துருக்கேன், ஒரு 30 மினிட்ஸ் மேலேயே அவங்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஸ்வெட்டே வராது, ரொம்ப மைல்டாக தான் வரும். சில பேர் வந்து ஒரு 10 நிமிஷம் தான் பண்ணுவாங்க, ஆனால் பாடி ஃபுல்லாக ஸ்வெட் ஆகும். அது என்ன டிஃப்ரென்ஸ்னா, சில பேர் வந்து வாட்டர் பாடியாக இருப்பாங்க, சில மசில்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்வெட் வர கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் இந்த வாட்டர் பாடி சொல்கிற பார்த்தீங்களா, அவங்களுக்கு டக்குன்னு ஸ்வெட் ஆகும். ஸோ அதனால வந்து இல்லை இவங்க வந்து ஃபாஸ்ட்டாக பேர்ன் ஆகுது, இவங்க வந்து ஃபேட் லாஸ் பேர்ன் ஆக மாட்டேங்குது இவங்களுக்கு அப்படின்னு இல்லவே இல்லை. இல்லை நான் வந்து உங்களுக்கு நல்ல ஒர்க் அவுட் பிளான் கொடுத்துறேன், இவங்க வந்து ஒரு சுமாரான ஒர்க் அவுட் பிளான் தான் கொடுத்தேன் அப்படின்னு இல்லை. உங்களோட பாடி டைப் பொறுத்த வரைக்கும் அது மாறும். சில பேருக்கு வாட்டர் பண்ணாலும் ஸ்வெட் வந்து ஃபாஸ்ட்டாக வந்துடும், சில பேருக்கு கம்மியாக வரும். ஆனால் ஸ்வெட்டை வச்சு ஃபேட் லாஸை நம்ம கால்குலேட் பண்ண முடியவே முடியாது. நம்ம எப்படி கால்குலேட் பண்ண அப்படின்னா, நம்ம எவ்வளோ கேலரிஸ் இன்டேக் பண்ணுறோம், அப்புறம் எவ்வளோ கேலரிஸ் நம்ம பேர்ன் பண்ணுறோம், அதுதான் ஃபேட் லாஸ்க்கே நமக்கு லீட் பண்ணும். ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ், நீங்கள் எவ்வளோ இன்டேக் பண்ணுறீங்களோ அதோட அதிகமாக ஒர்க் பண்ணணும், அப்போ தான் ஒரு ஃபேட் லாஸே ஆகும். இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒர்க் அவுட் வந்து ஒரு ஸ்வெட் வருமா, நம்ம வெயிட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் அதே நீங்கள் தண்ணி குடிச்சிட்ட அப்புறம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண வெயிட்டு திருப்பி கெயின் ஆகிடும். இப்போ உங்கள் பாடி ஸ்வெட் ஆகுதுன்னா அது என்ன அர்த்தம்னா, உங்கள் பாடி சிஸ்டம் வந்து தன்னை தானே கூல் டவுன் பண்ணிங்கன்னு அர்த்தம். எப்போ உங்கள் பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகுதோ அதை கம்மி பண்ணுறது உங்கள் பாடி வந்து ஸ்வெட் ஆகும். அதனால தான் வெளியில் நடக்கும்போது இல்லை ஒரு ஃபேன் இல்லாத இடத்துல உட்காரும் போது, ஸோ அப்புறம் உங்களுக்கு ஏன் ஸ்வெட் ஆகுதுன்னா நம்ம பாடி டெம்பரேச்சர் அதிகமாகுது. ஸோ அதை கூல் டவுன் பண்ணுறதுக்காக, அது நார்மலாக இருக்கிறதுக்காக நம்ம பாடி வந்து அதில் இருக்கிற தண்ணியை வெளியே எக்ஸ்க்ரீட் பண்ணி நம்ம பாடி கூல் டவுன் பண்ணுது. இதுதான் மேட்டர். அதிகமான ஸ்வெட் பண்ணால் அதிகமான ஃபேட் லாஸ்னு ஒரு லாஜிக்கே இல்லை, சரிங்களா? ஸோ ரிமெம்பர், சரிங்களா? ப்ராப்பர் ஒர்க் அவுட், ப்ராப்பர் டயட் இஸ் ஈக்குவல் டு ஃபேட் லாஸ், சரிங்களா? ஸ்வெட் இஸ் நாட் ஈக்குவல் டு ஃபேட் லாஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான கண்டென்ட் உங்களுக்கு கற்றுக்கணும், இது மாதிரியான மித்து அதெல்லாம் சால்வ் பண்ணணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஃபாலோ பண்ணிக்கோங்க.